அப்போ ஐயா சான்றோர்களை பார்த்து சொல்லுவார், பிள்ளைகளே, எந்தனக்கு முன்னமைத்த இளங்களால் ஏற்பேரும் வந்திருக்கின்றார்களே, இவர்களுடைய வழக்கம் என்ன? இவர்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. அந்த கன்னிகள் தானா, இல்லை அந்த கன்னிகள் போல நடிக்கின்ற கள்ளிகளா? பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே சான்றோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், படைத்தவருக்கே தெரியும் பாவையரின் நற்குணங்கள், சிடத்தவெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அப்போது ஐயா அமைவார்களை பார்த்து சொல்லுவார், மாதர்களே, நான் எப்போது உங்களையும் நடுவனத்தில் கண்டேன். நான் காட்டிலே வந்ததப்போ, உங்கள் கற்பை அழித்ததப்போ, பேட்டி செய்து பிள்ளை பெற்றதப்போ ஒன்றும் எனக்கு தெரியாது. உங்களை நான் கண்டது கூட கிடையாது. பெண்டிகளே, இப்பேச்சு பேசாதீர்கள், மரியாதையாக போய்விடுங்கள். உபாயமாய் நீங்கள் மறுட்டி விழியாதீர்கள். உபாயமாய் உங்கள் பகட்டில் நான் அடங்க மாட்டேன். உங்களுடைய பழிமொழிகள் இந்த பண்டாரத்தோடு செல்லுபடியாகாது. அண்டாது உங்கள் மொழி அகல என்று போய்விடுங்கோ என்று உண்மையாகவா சொன்னார்? அடாத்தியமாய் மிக மொழிந்தார். உடனே மூத்த அம்மை ஞான சாஸ்திரத்தாள் தங்கையர்களை பார்த்து சொல்லுவார், தங்கைமார்களே, அன்று ஒரு பண்டாரமாக வந்து நம்முடைய கற்பை எல்லாம் அளித்தார். இன்று ஒரு பண்டாரமாக வந்திருக்கிறார். அவர்தான் இவர், இவர்தான் அவர். நம்மை பூலகத்திலே பிறவி செய்கிற பொழுது நீங்கள் போய் பிறந்திருங்கள், நான் அங்கு வருவேன், வந்து உங்களை அழைத்து திருமணம் செய்து உங்கள் பிள்ளைகளையும் எடுத்து தருவேன் என்று சொல்லி பிறவி செய்தார். இப்பொழுது சத்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார். எல்லோரும் கை கொண்டு தான் சோத்தை பிசைவார்கள். ஆனால் இவர் வார்த்தை ஜாலத்தினாலே குழைத்து குழைத்து பேசுகிறார். ஆகையினாலே இவரை விடக்கூடாது. அவருடைய ஆடையை பிடித்து இழுத்தாவது தருவீரா தரமாட்டீரா என்று கேட்போம் என 7 அம்மைமார்களும் அப்படி ஐயாவை குறைந்தார்கள். ஐயா பார்க்கிறார், இவர்கள் கேட்டுவிட்டு போவது போல தெரியவில்லை. நம்முடைய ஆடைகளை பிடித்து இழுத்தாலும் இழுத்து விடுவார்கள். அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் இந்த சபையிலே நமக்குத்தான் அவமானம். அதனால இப்படியே விடக்கூடாது. குழைந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி குழைந்த வார்த்தை மிக கூறி, எம்மா அவசரப்படாதீர்கள், உங்களுக்கு குழந்தைதானே வேண்டும், நான் எடுத்து தருகிறேன், நேரே கொண்டு நொடி பொழுதில் எடுத்து தருகிறேன். பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். பிள்ளையை நாம் தாரோம் கிளை மடமாறே, கள்ளம் மொழி இல்லை உள்ளதை சொல்கிறோம். பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். காட்டு வனத்திலே கண்டுங்கள் தன்னையும், லோட்டுகள் பார்த்து நீருடுகளை தோற்றதும், மேட்டுகளா எல்லை எரிக்க துணிந்ததும், பூட்டுகள் சொல்லாமல் பிள்ளை நீர் பெற்றிட்ட பிள்ளையை நாம் தாரோம். நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். அருவன மீதிலே அமிர்த வாழ்கங்கையில்
சொருபமாய் நீங்கள் சுனையாடும் வேளையில் வரும் வழி மீதுங்கள் வாய்மொழி மதம் கண்டு கருவது கொண்டு நீர் காட்டினில் இந்திட்ட பிள்ளையை நாம் தாரோம் நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம் ஒருவன மீதிலின் உபாயத்தை அறியாமல் ஒருவல் செய்தன்னை நீர் மொழிந்தது கண்டேனான் இறைவான மேலோக ஏழ்புவி உயிரன பெருக நான் செய்திட தேடியே நீர் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம் நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம் பிள்ளையை நாம் தாரோம் நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம் கள்ளமொழி சொல்லவில்லை உள்ளதைத்தான் சொல்லுகிறேன் அன்று காட்டு வனத்திலே உங்களை கண்டு லோட்டுகள் பார்த்து ருடுகளை தோற்றதும் மேட்டுகளா என்னை எரிக்க துணிந்ததும் ஊட்டிகள் சொல்லாமல் பெண்ணை நீர் பெற்றிட்ட அந்த பிள்ளைகள் தானே வேண்டும் நான் எடுத்து தருகிறேன் அயோக அமிர்த வனத்திலே கங்கையிலே நீங்கள் நீராடுகின்ற வேளையிலே நீராடிக்கொண்டு நீராடி ஜலந்தட்டி கொண்டு வருகிற வழியிலே உங்களை வழிமறித்து மாதர்களே இது நாள் வரைக்கும் அந்த சிவபெருமானுக்கு தானே இந்த பணியை செய்து வந்தீர்கள் இனி எனக்கு செய்யுங்கள் என்று கேட்டதற்கு நீங்கள் வாய் மதமாக பேசினீர்கள் அப்படி வாய் மதமாக பேசினது கண்டு கருவது கொண்டு காட்டினில் ஈங்கிட்ட அதன் காரணத்தால் காட்டினில் ஈங்கிட்ட அந்த பிள்ளைகள் தானே மீண்டும் நான் எடுத்து தருகிறேன் ஒருவன மீதிலே என்னுடைய உபாயத்தை அறியாமல் வாய் மதமாக பேசினது கண்டு மேலோகம் ஏழிலும் சென்று 7 நல்ல வித்துக்களை எடுத்து வந்து உங்கள் வயிற்றிலே பிறவி செய்து அதன் காரணத்தால் பேணியே நீர் பெற்ற அந்த பிள்ளைகள் தானே வேண்டும் நான் எடுத்து தருகிறேன் ஆனால் ஒன்று மாதர்களே அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தான் அடையாளம் பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் உடனடியாக நான் பிள்ளைகளை எடுத்து தருகிறேன் என்று சொன்னார் மடமையில் மாதே நீங்கள் மந்தன்னை நெருங்க வேண்டாம் தொடவும் நீர் நியாயமில்லை தூரவே அகலறிந்து அடவதில் வெற்றவில்லை அடையாளம் அறிய சொன்னார் உடனிப்போ மதலை தந்து உலகமும் அருள்வோம் என்றார் ஐயனே இப்படி நான் எடுத்து தருகிறேன் ஆனால் அவர்களுடைய குழந்தைகளின் அடையாளத்தை அவர்கள் தான் பார்த்து தெரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் உடனே அம்மைமார்கள் எப்படி சொல்லுவார்கள் பிள்ளைகளை பெற்று போட்டுவிட்டு பிள்ளைகளின் முகத்தை கூட பாராமல் மனத்துக்கு தவத்துக்கு சென்று விட்டார்களே எப்படி சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயனே குருவே எங்கள் ஆதியே சோதியானே மெய்யனே ஒப்பில்லாத வேதனல் மணியே கேள்மோ வெய்யனல் மதரை இன்று வெட்கமும் மிகவேயாகி கையது தப்பி ஓட கண்டமோ மதரை என்றார் ஐயனே குருவே எங்கள் ஆதியே சோதியான மெய்யனே ஒப்பில்லாத வேதனல் மணியே நாங்கள் பிள்ளைகளை பெற்று போட்டுவிட்டு வெட்கத்தின் காரணத்தால்
பிள்ளைகளின் முகத்தை கூட பார்க்காமல் வரத்துக்கு தவத்துக்கு சென்று விட்டோமே, நாங்கள் எப்படி அடையாளத்தை சொல்லுவோம்? அதனால மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா என்று அழுது கலைந்து கேட்கின்றார்கள். மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா, மதலையை தாருமங்கள் வயரெல்லாம் கொதிக்குது, குதலை மொழி கேட்டு கொஞ்சி கோழிந்திருக்க, மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. பெற்ற நாள் இன்று வரை பிள்ளைதனை காணாமல் மெத்த மனது நொந்து மெய்யோ தளருதையா, மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. வாலை பருவத்திலே வனத்தில் மயக்கமிட்டு கோலம் அளித்த வேத கோலாகல மமுனியே, மதலையை தாரும் ஐயா, நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பாலர் பெற்ற நான் முதலாய் 12 ஆண்டு வேரை காலதிலேகாமல் காட்டில் தவசிருந்தோம், மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. ஊரக்கமில்லை ஒருவர் தஞ்சமில்லை, 3 நாளே காலம் வரை மூண்ட தவசிருந்தோம், மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. சிங்கம் கரடி போலி திரியும் வனத்தினோடே நங்கை மார் 7 பேரும் நாடி தவசிருந்தோம், மதலையை தாரும் ஐயா, நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. இத்தனை நாளும் தவசு இருந்து பின்னும் நாங்கள் பெற்ற நல் மண் வயிற்றில் பிறந்து போதித்து வந்தோம், மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. முன்னிருந்த செல்வமென்ன மூதோ சீரப்பும் என்ன, மண்ணுகந்த மாதுமையை மறந்து கலியில் வந்தோம், மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. ஆண்ட சீரப்பும் என்ன அருண் சோனை ஆடல் என்ன, காண்டம் நிறைவேற்றுதற்காகலியில் போதித்து வந்தோம், மதலையை தாரும் ஐயா,
நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. உண்டிருந்த செல்வம் என்ன உடுத்த துகில் நியாயம் என்ன கொண்டிருந்த விதி பயனோ கூறுகளி மீதில் வந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பூத்தோடு சாரம் என்று முன்னுரைத்து விட்டது ஓ மூட்டக்களி மீதில் வந்தோம் மதலையை தாருமையா. நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. பல்லடிக்கும் வீரம் என்ன பைம்பொன் நிறமேடை என்ன குந்தடிக்க மயுலகில் குதித்து வீரந்து வந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. கண்ணியழியும் முன்னே காதல் தன்னை பெற்ற நீனா நின்னோ பிள்ளை பாராமல் நெடுக நடந்து விட்டோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பிள்ளை தானெடுத்து கமல முகத்தோடனைத்து பெண்டேளோ பால் கொடாமல் பெருக வனத்தில் வந்தோம் மதலையை தாருமையா. நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. பலிழகி நல்ல மோதம் பாழாய் சோரியுதையோ மரழகா எங்களோட மனக்கவலையை தீர்க்க மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. நீரமதியும் மக்களோட சாயலேதும் கண்ணதிலே கண்டறியோம் கையதிலே தாருமையா. மதலையை தாருமையா. நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. சோறுதையோ ஆவிமத்த வாடுதையோ தங்கவழி நாங்கள் பெற்ற தவவழியை தாருமையா. மதலையை தாருமையா. நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. மங்காத தெய்வபூல மக்கள் ஏழும் எழுவழியும் சிங்கார மகை இப்போ சீக்கிரம் நீர் தாருமையா. மதலையை தாருமையா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. மதலையும் தந்து எங்கள் மனச்சடவெல்லாம் மாற்றி குதலை தனக்கு இந்த குறுமூடி சுட்டி தர்ம பரியோகம் அதிலங்கள் வார்முடி மன்னராக நிதமிருந்த சாண நின் மக்கள் தருவிருந்தார் மதலையை தாருமையா.
அழுது கரைந்து கேட்டார்கள், மதலையை தாருமையா, நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. குதலை மொழி கேட்டு கொஞ்சி குறைந்திருக்க நாங்கள் பெற்ற மதலை எடுத்து தாருமையா. பெற்ற நாள் இன்று வரை பிள்ளைகளின் முகத்தை கூட காணாமல் மெத்த மனது நொந்து எங்கள் மையெல்லாம் தளருதையா. வாலிப பருவத்திலே வனத்தில் மயக்கமிட்டு கோலம் அளித்த வேத கோலகால மாமுனியே, பிள்ளைகளை பெற்ற நாள் முதலாக 12 ஆண்டு காலம் காலெடுத்து வைக்காமல் காட்டிலே தவம் இருந்தோம். அப்படி தவம் இருக்கிற பொழுது ஊனு உறக்கமில்லை, ஒருவரின் தஞ்சமில்லை. 3 நாள் காலம் வரை 3 அரவசி இருந்தோம். ஊனு உறக்கமில்லை, ஒருவரின் தஞ்சமில்லை. 3 நாள் காலம் வரை 3 தேவசி இருந்தோம். அப்படி 12 ஆண்டு காலம் நாங்கள் தவம் இருந்தோம். காட்டு மிருகங்கள் வாழ்ந்து வருகிறேன். அந்த வனத்துக்கூடே நங்கை பார் 7 பேரும் தனித்தனியாக காவு வடவுகளில் ஒருவர் முகம் ஒருவர் பாடாமல் நாங்கள் தவம் இருந்தோம். இத்தனை நாளும் தவம் இருந்து இந்த பிள்ளைகளின் ஆசையினால் நாங்கள் பெற்ற பிள்ளைகளின் மனுவயிற்றில் பிறந்து உதித்து வந்தோம். நாங்கள் கைலையிலே சிவபெருமானுக்கு பணி செய்து வாழ்ந்து வருகிற பொழுது எவ்வளவு சிறப்பாக இருந்தோம் தெரியுமா? ஆண்ட சிறப்பு என்ன, அருஞ்சுமை ஆடல் என்ன, காண்டம் நிறை வீட்டுதற்கோ இந்த கலியிலே உதித்து வந்தோம். நாங்கள் கைலையிலே வாழ்ந்து வருகிற பொழுது விதவிதமான உணவுகளை உண்டிருந்தோம், விதவிதமான ஆடைகளை உடுத்திருந்தோம். எங்களுக்கு பணி செய்வதற்கு 1000 தோழிகள் இருந்தார்கள். அதையெல்லாம் விட்டு இப்படி இந்த பிள்ளைகளின் ஆசையினால் தானே இந்த கலியிலே பிறந்து உதித்து வந்தோம். கண்ணியழியும் முன்னே காதல் தன்னை பெற்றதினால், கண்ணியழியும் முன்னே காதல் தன்னை பெற்றதினால், கண்ணியழியும் முன்னே காதல் தன்னை பெற்றதினால், நங்கை மாறேழ் வேறும் நாடி தேவசிருந்தோம். கண்ணி அழியும் முன்னை காதல் தன்னை பெற்ற காரணத்தால் நங்கை மாறி 7 பேரும் அந்த காட்டிலே தவம் இருந்தோம். அப்படி தவம் இருந்து இந்த பிள்ளைகளின் ஆசையினால் தானே இந்த கலியிலே உதித்து வந்தோம். அதனால கண்டு பிள்ளை தான் எடுத்து கமல முகத்தோடு வைத்து அணைத்து பெண்டேழும் பால் கொடாமல் அந்த வனத்திலே சென்று தவம் இருந்தோம். பிள்ளைகளை நினைத்து நினைத்து பாலிழகி நல்ல மிருதம் பாலா சொரியுதையோ, பாலிழகி நல்ல மிருதம், பாலிழகி நல்ல மிருதம் பாலா சொரியுதையோ, மாலழகா எங்களுடைய மனக்கவலை தீர்க்க நாங்கள் பெற்ற பிள்ளைகளை எடுத்து தாருமையா. பிள்ளைகளின் நிறத்தையும் சாயலதையும் நாங்கள் கண்ணாலே கண்டது கூட இல்லை. அதனால பிள்ளைகளை எடுத்து தாருமையா. அங்கமெல்லாம் சோறுதையா, எங்கள் ஆபிமத்த வாடுதையா. தங்கமணி நாங்கள் பெற்ற தவமணி எடுத்து தாருமையா என்று அழுது கலைந்து கேட்டார்கள். அப்படி அழுது 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 மயக்கமடைந்து அங்கே தரையிலே விழுந்து கிடக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் கழிந்து அப்படியே ஐயாவை பார்க்கின்றார்கள். ஐயாவுடைய மனத்திலே கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, கல்வி சில மாதிரி இருக்காரு. அப்பந்தான் அம்மைமார்கள் நினைக்கிறாங்க, இவ்வளவு நேரமா நாங்கள் பெற்ற பிள்ளைகளை எடுத்து தாரும், நாங்கள் பெற்ற பிள்ளைகளை எடுத்து தாருன்னு தானே கேட்போம். அவருக்கு பிள்ளை இல்லையா? அப்படித்தானே?
அதனாலதான் இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி அந்த 7 அம்மைமார்களும் ஐயா எங்கள் பிள்ளை எடுத்து தர வேண்டாம் ஐயா, உம்முடைய பிள்ளைகளை எடுத்து தாரும் ஐயா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த ஐயா அம்மைமார்களை பார்த்து சொல்லுவார், வாய் திறந்து, தருவீர் என உரைக்கு மடமாதே நீங்கள் சந்ததியை பெற்றிடத்தில் தயவாய் பாரும் பெருகியே வாழ்ந்திருப்பார் அங்கே சென்று பெற்றிடத்தில் பார்க்குகையில் உண்டு அங்கே மருவி என்னை கேளாதே காட்டினோடே வளர்ந்திருப்பார் கண்டு கொள்வீர் திட்டம் சொன்னேன். சருவி என்னை நெருங்காதே மடவீரெல்லாம் சந்ததியை தேடி வனம் செல்வீரே. செல்லுவீர் என மொழிந்த தேனே கண்ணே சீமானே நாமாது உறக்குமாலே பல்லுயிரும் மிக படைத்த பாக்கியவானே பருவனத்தில் எங்களை நீர் பற்றி வந்து சொல்லை வினை செய்தி நாம் சுமந்தி பெற்ற சுற்ற குலமான தெய்வ சான்றோர் தன்னை எல்லிடத்தில் எப்போது தருகிறானால் எடுத்து உம்மை செந்தியிலே ஏற்றுவோமே. சந்தியிலே ஏத்துவோம் என்ற மாதே கேளு தருவதுண்டோ முன்கடங்கள் தந்ததுண்டோ பந்தியளித்தொங்களுட பேச்சை நானும் பகருவேன் உங்களை பார்ப்பளித்தே ஏச தீரை உரைத்திட்டேனோடி போங்கோ உலகதனுணர்த்து தங்கள் சிரிக்கலாகும் சிந்தனை கேடாகும்படி நிற்க வேண்டாம் தேன்மொழியே மறுவிடம் போய் தேடுவீரே. தேடுவீர் என மொழிந்த இந்திரஜாலம் தெய்வமடவாரோடு செலுத்த வேண்டாம் நாடுவதினாலறியும் உமது கள்ள நியாயமது எங்களோடு நவில வேண்டாம். வீடு வழி தோறும் விருந்துண்டு முன்னே மெல்லிமடவார் சிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாட்டை இனி நாங்கள் சொன்னால் பாரிலுள்ளோர் உமையேசி பழிப்பார் காணும். படிப்பர் என சொன்ன இளம்பாவை மாறே பாரில் உள்ளோர் அறிவார்கள் பச்சை மாலின் கழிப்பதுவும் காண்ட முறை நூல்கள் தோறும் காரணத்தை சொல்வார்கள் கருதி கேளு. மறைப்பதுவும் நமக்குள்ளாகும் தோகையரே இது எனது சொந்த வித்தை குளிப்பதுவில் சுனையாடி மதலைன்ற
கோலமதை சொன்னாக்கால் குறைவதாமோ குறைவதாம் என உரைத்த குறவாண்டேளும் கோவேங்கிரி வாழும் குலமாமாத மறைமூதல்வானோர் சிவனார்க்கு நாங்கள் வந்து சுனை ஆடி கங்கை திரட்டி ஏக களவாண்டு தோய்ந்த கல்வா தொல்புவிகளறியதோன் சுத்த கள்ளம் இறையளவு மெய்யில்லா பொய்யே சொல்லும் ஏமாளி கள்ளரென எவரும் சொல்வார் கள்ளர் என சொல்லி வந்த மாதே நீங்கள் களவாண்டீர் கைலையதில் ஈசர் முன்பில் வெள்ளமது திரளாமல் கள்ளத்தாலே பிரம்மருண்டு நின்ற விதம் வெட்கம் கண்டு கள்ள சிவனாரறிந்து கலையில் சான்றோர் மேல் வழியதிலே பிறக்கவென்று சவித்தார் முன்னே உள்ளதெல்லாம் சொல்லிடுவே நோடி போங்கோ ஓகோகோவென சொல்லி உருக்கினாரே நீர் உரைத்த சுனை உமக்கே அல்லால் ஓவியங்கள் ஏழ்வேர்க்கும் கொண்டோ சொல்லும் இறக்கி வைத்து நீர் இழக செய்த கள்ளம் ஈசர் முதல்வானோர்கள் எவரும் சொல்வார் இடை மாதருட வீட்டில் வெண்ணீர் திருடியுண்ட கல்வரென சொல்வார் உம்மை பொறுக்கையினி மாட்டோங்கா நுமது நியாயம் புகன்றிடுவோம் இனி அண்டம் பொடிய தானே இப்படி ஐயா உம்முடைய பிள்ளைகளை எடுத்து தாரும் ஐயா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் ஐயா வாய் திறந்து சொல்லுவார், பிள்ளைகளை தாரும் என்று கேட்ட மனமாதே, நீங்கள் பிள்ளைகளை எந்த இடத்திலே பெற்றுக் கொண்டீர்களோ அந்த இடத்திலே சென்று தேடுங்கள் என்று சொன்னார். அங்கே பெற்று பெருகி வாழ்ந்திருப்பார்கள். மருவி என்னை கேளாதே காட்டினோடே வாழ்ந்திருப்பார் கண்டுகொள்வீர் திட்டம் சொன்னோம். சரிவி என்னை நெருங்காதே மனவீரெல்லாம் சந்ததியை தேடி வனம் செல்லுவீரே. நீங்கள் பிள்ளைகளை எந்த இடத்திலே பெற்று போட்டீர்களோ அந்த இடத்திலே சென்று தேடுங்கள், பெற்று பெருகி வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னார். உடனே அம்மைமார்கள் சொல்லுவார்கள், செல்லுவீர் எனமழிந்த தேனே கண்ணே சீமானே நாமாது புறக்குமானே பல்லுயிரும் மிக படைத்த வாக்கியவானே, அன்று வனத்திலே வந்து எங்களை பற்றி தொல்லை வினைகள் செய்து அதன் காரணத்தால் நாங்கள் சுமந்து பெற்ற அந்த சுத்த குணமான தெய்வ சான்றோர்களை இந்த இடத்திலே இப்பொழுது தரவில்லை, ஆனால் உம்மை இழுத்து சந்தியில் ஏற்றுவோம் என்று சொன்னார். சந்தியில் ஏற்றுவோம் என்று சொன்னால் கொஞ்சம் வெயிட்டான வார்த்தை. உடனே ஐயா சொல்லுவார், வைகுண்டர், எம்மா என்னை சந்தியிலா ஏற்றப் போகின்றீர்கள்? சந்தியிலே ஏற்றுவோம் என்ற மாதிரி கேடு. ஏதாவது முன்கடன்கள் தந்து வைத்திருக்கின்றீர்களா? நான் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு பந்து எழித்து உங்களுடைய பேச்சை நானும் பகருவேன். உங்களை பார்ப்படுத்து பேச உங்களை பற்றி நான் எடுத்து சொன்னால் இந்த பாருலகம் உங்களைத்தான் படித்து பேசும். அதனால சிந்தனைக்கேடு ஆகுமறை நிற்க வேண்டாம், தேன்மொழியே மறு இடம் சென்று தேடுங்கள் என்று சொன்னார். உடனே அம்மைமார்களெல்லாம் தேடுவீர் என மொழிந்த இந்திரஜாலம், உங்களுடைய இந்திரஜாலம் மந்திரஜாலம் எல்லாம் இந்த தெய்வ மாதிரிடத்திலே செல்லுபடியாகாது. எங்கு போனாலும்
கள்ள வழக்கு பேசுகிறவர். எதுக்கு எடுத்தாலும் இவர் தான் போனோம். கடைசியில் கிடைச்சது கழுதுனாங்க. வீடு வழிதோறும் விருந்து உண்டு மெல்லி மடவார் சிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாடுகளை எல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னார். இந்த பாருலகம் உண்மைத்தான் படித்து பேசும் என்று சொன்னார்கள். உடனே ஐயா சொல்லுவார், படிப்பேர் என சொன்ன இளம் பாவைமாரே, இந்த பச்சை மாறி பற்றி இந்த பாரில் உள்ள மக்கள் எல்லாம் பல நூல்களை படித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேளுங்கள், என்னை பற்றி நன்றாக சொல்லுவார்கள். சுழிப்பதுவும் அமைப்பதுவும் நமக்குள்ளாகும் தோகையரே, இது என்னுடைய சொந்த வித்தை. குளிக்க போன இடத்துல பிள்ளைகளை பெற்றுவிட்டார்களாம் என்ற அந்த கோலத்தை சொன்னால், அந்த செய்தியை சொன்னால் உங்களுக்குத்தான் குறைவு என்று சொல்லு. உடனே அம்மைமார்கள் சொல்லுவார்கள், குறைவுதான் என சொன்ன குறவாக்கியல் கோவேங்கிரி வாழும் குலமாமாதர். நாங்கள் கைலையில் உள்ள குலமாமாதர்கள் மறை முதல்வராகிய சிவபெருமானுக்கு பணி செய்வதற்காக கங்கை திரட்ட வந்த இடத்தில் எங்கள் ஆடையை எடுத்து மறைத்து வைத்த கல்வர் அல்லவா நீர்? கொஞ்சம் கூட உண்மையை சொல்லாது பொய் சொல்லுகின்ற ஏமானி கண்டர் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் என்று அம்மைமார்கள் சொன்னார்கள். உடனே ஐயா சொல்லுவார், மாதர்களே, நானா கண்ணன், நீங்கள் தான் கண்ணிகள். கைலையிலே சிவபெருமானுக்கு பணி செய்ய போகிறேன் சொல்லி அந்த கையில் உள்ள பொருட்களை எல்லாம் திருடி விட்டீர்கள். அதை எறிந்த சிவபெருமான் உங்களை இந்த கலியிலே சான்றோர் வழியிலே போய் பிறங்கள் என்று சபித்து விட்டார். அதனால் நீங்கள் எல்லாம் வந்து வந்திருக்கின்றீர்கள். உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன், ஓடி போங்கோ ஓ என சொல்லி உரைக்கினார். உடனே அம்மைமார்கள் சொல்லுவார்கள், உமக்கே சூடு சொரணை இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இறக்கி வைத்த நீரிழக செய்த கள்ளம் ஈசர் முதல் வானோர்கள் எவரும் சொல்வார். நாங்கள் கைலையில் உள்ள பொருட்களை திருடிய காரணத்தானா, இல்லை நீர் எங்களுடைய ஆணைகளை எடுத்து மறைத்து வைத்த காரணத்தானா என்று எல்லோரும் சொல்லுவார்கள். இனி எங்களால் பொறுக்க முடியாது, அண்டம் பொழிய சபித்து விடுவோம் என்று சொன்னார்கள். சபிக்கவில்லை, சபித்து விடுவோம் என்றுதான் சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்திலே சுவாமி தோப்பிலே வடக்கு வாசலில் நின்று கொண்டிருந்த 13 பச்சை பனைமரங்கள் அப்படியே தீப்பிடித்து எரிந்தது. அப்போ மக்களுக்கெல்லாம் அம்மைமார்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று ஒரு எண்ணம் வருகிறது. சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே அம்மைமார்களுக்கு என்ன தைரியம் வருகிறது, பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பக்கம் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுகிறார்கள். எப்படி வீட்டுக்கு ஆசைப்பட்டு மண் சுமக்க சென்று மண் சுமக்க மாட்டாம பெரும்படி பட்டவர் தானே. அன்னைக்கு சோழ மன்னர் 2 பிள்ளைகளை வைகை கரையில் கொண்டு விடுகிறார். மீதமுள்ள 5 பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கூலி ஆளாக சமைந்து வந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புட்டு வியாபாரி வீட்டு வழியாக வருகிறார். கூலிக்கு ஆள் வேண்டுமா என்று சப்தம் போட்டுக் கொண்டே வருகிறார். அந்த புட்டு வியாபாரி அழைத்து, எப்பா எனக்காக வேண்டி நீ வேலைக்கு போவியா, உனக்கு எவ்வளவு கூலி வேணும்னு கேட்டான். அதற்கு எம்பெருமான் சொல்லுவார், எனக்கு கூலி வேண்டாம், ஏதாவது சாப்பிட தந்தா போதும் அப்படின்னாரு. உடனே சரி வா, நான் புட்டை வச்சு தரேன்னு சொல்லி புட்டை அவிக்க போனேன். அப்ப நீ அவிக்கிற புட்டில் உளுந்த புட்டு தந்தா போதும் அப்படின்னு சொன்னார். சரி நான் அவிச்சு தருகிறேன்னு சொல்லி புட்டை வச்சா அவ்வளவு புட்டம் புதிர்ந்த வந்தது. அதை எம்பெருமானுக்கு சாப்பிட கொடுத்து மீதம் இருந்த புட்டை ஒரு பொட்டலமா கட்டி ஒரு புட்டையை மண்வெட்டியும் கொடுத்து அனுப்புகிறார். வந்தவருக்கு ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டாரு. மண்ணை கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது புட்டு வியாபார வீட்டுல இருந்து யாரும் வரல. உடனே மந்திரிமார்களை அனுப்பி அழைத்து வர சொன்னார். அழைத்து வந்தார்கள். பார்க்கிற பொழுது ஒரு மரத்தடியிலே எம்பெருமான் படுத்து கிடப்பதை கண்டு அவரையும் தட்டி எழுப்பி கொண்டு வருகிறார்கள். அப்ப மண்ணையா இது வரல, இத்தனை நாள் வரலன்னு கேட்கிற பொழுது 8 நாள் ஆள் கிடைக்கல, இன்னைக்குதான் எனக்கு ஆள் கிடைச்சி, நான் அனுப்பி ஆள் தூங்கிட்டான் வழியில ஒரு மரத்தடியில படுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவர் வேலை செய்து கொண்டிருந்தவர்களிடத்திலே வேலை செய்ய விடாமல் சிரிச்சு பேசி விளையாடி
மன்னன் பார்த்தான், கோவம் வந்து தன்னிடத்தில் பெரம்பை எடுத்து ஓங்கி முதுகுல ஒரு அடி அடித்தான். எல்லாரும் ஐயோடி சத்தம் போட்டாங்க. மன்னனுக்கு அடிபட்டு, கல்லுக்குள்ள இருந்த தேரைக்கும் பட்டு, வயிற்றுக்குள்ள இருந்த சிசுவுக்கும் பட்டு எல்லோரும் சத்தம் போட்டாங்க. மன்னனுக்கு ஒண்ணு என்னடா அதிசயமான குழந்தை கொள்ளவா இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே பார்த்தான் பாருங்க. திடீர்னு ஒரு குட்டம் மண் எடுத்துட்டு போய் வைகை கரையோரம் வீசினார். அது கட்டிவிட்ட சுவர் போல அணை அடைபட்டது. உடனே மன்னன் சொக்கா என்று அழைத்தான். எம்பெருமான் சொக்கனாக அவனுக்கு காட்சி கொடுத்தார். இப்படி மீதமுள்ள 5 பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி மஞ்சு மக்கள் சென்று மஞ்சு மக்க மாட்டாம பரம்படி போட்டு மஞ்சு மந்து போட்டு அணை அடைத்து மீதமுள்ள 5 பிள்ளைகளையும் காப்பாற்றினார். பிள்ளைக்கு சண்டை வந்த உடனே அதை ஒரு குறைவாக சொல்லுகிறார்கள். ஆமா, புட்டுக்கு ஆசைப்பட்டு மஞ்சு மக்க போய் மஞ்சு மாட்டாம பரம்படி பட்டவர் தானே. அது மட்டுமா, முப்படாதி கையினால பிளாங்கு மீனை பிடிச்சி தண்ணி போட்டு மீசையில 2 பக்கமும் கட்டி குறிய விட்டு குறிஞ்சி நின்றவர் தானே. யாரும் இல்லை, கொஞ்சம் யாரும். அதாவது முப்படாதிகள் செய்த அநியாயம் பொறுக்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அவையமிட்டார்கள். உடனே சிவபெருமான் நாராயணரை பார்த்து, நீ இந்த முப்படாதிகள் செய்த அநியாயம் பொறுக்க முடியவில்லை, நீர் தான் போய் அழிக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே நாராயணர் சொல்லுவார், உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும் என்றார். உடனே எம்பெருமான் பிள்ளையாரை கூப்பிட்டு முப்படாதி கோட்டையை அழைத்து வரும்படி சொன்னார். பிள்ளையார் சொல்லுவார், எனக்கு ஒரு வாகனம் செய்து தந்தா நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் பெருச்சாளி வாகனம் கொடுத்து அனுப்புகிறார். அவரை அந்த பெருச்சாளி வாகனத்தில் ஏறி வருவதை பார்த்த அந்த முப்படாதிகள் பொறி, அவல், எள்ளுருண்டை, தேங்காய், இளநீர், வாழைப்பழம், அப்பம், கொழுக்கட்டை, சர்க்கரை எல்லாம் வண்டியாக கொண்டு கழித்தார்கள். பூசையை கண்டு கோபம் அணிந்து இருந்தார் பிள்ளையார். அடுத்து வேலவனை அனுப்புகிறார் சிவபெருமான். வேலவன் கோபத்தோடு வருவதை பார்த்து பெண்கள் எல்லாம் வெற்றிலை, பாக்கு, சந்தனம், பன்னீர், கைவிளக்கு ஆகியவற்றை தட்டில வைத்து ஆடி பாடி மகிழ வைத்தார்கள். வேலவனும் அவர்களோடு ஆடி பாடி மகிழ்ந்து கோபம் தணிந்து அங்கேயே இருந்து விடுகிறார். அடுத்து சூரியனை அனுப்புகிறார். சூரியன் கோபத்தோடு வருவதை கண்டதும் தெரு தெருவாக பொங்கலிட்டு வளைத்தார்கள். பொங்கலிட்டவரை கொல்ல முடியாது, திரும்பி சென்றாலும் கேவலம் என்று சொல்லி அங்கேயே இருந்து விடுகிறார் சூரியன். இப்படி சூரியன் அங்கிருக்க தேசமெல்லாம் இருள் மூடியது. சிவபெருமானும் காணாமல் மறைந்தார். நாராயணரும் பிரம்மாவும் பார்வதியும் சிவபெருமானை காணாமல் தேடி அலைகின்றார்கள். சிவபெருமான் ஈசன் வடிவு கொண்டு எதிரே வருகிறார். வந்து சொல்லுவார், என்னுடைய மக்கள் 2 பேரும் முப்படாதிகள் கொடுத்த பூசை உண்டு அங்கேயே இருந்து கொண்டார்கள். ஆகவே நான் காணாமல் மறைந்தேன், உங்களுக்காக தோன்றி வந்தேன் என்று சொன்னார். உடனே நாராயணர் சொல்லுவார், மைத்துனரே, உமக்கு வயதாகி புத்தி கிடையாது என்று சொல்லிவிட்டு முப்படாதிகளுடைய வலுவை குறைப்பதற்காக நாராயணர் பாலாராகவும் சிவபெருமான் நெய்யாராகவும் பார்வதி மஞ்சளாராகவும் வந்தார்கள். முப்படாதிகள் அந்த ஆற்றிலே சென்று நீராட சென்றார்கள். அப்ப முத்தாரம்மை சொல்லுவாள், எப்பா பிள்ளைகளே, அது சோதனைக்கு வந்த ஆறு, அதிலே சென்று குளிக்காதீர்கள் என்று சொன்னாள். உடனே முப்படாதிகள், எதுவும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஆகவே நீ சொல்லித்தான் நாங்கள் கேட்க வேண்டுமா என்று சொல்லி அந்த ஆற்றிலே இறங்கி நீராடினார்கள். அப்போ நாராயணர் பார்க்கிறார், இன்னும் இவர்களுக்கு ஆணவம் குறையவில்லை, ஆணவம் இருக்கிறது என்று கைலையிலே போய் இருந்து கொண்டு சிவபெருமானிடத்திலே சொல்லுவார், மைத்துனரே, முப்படாதிகளிடத்தில் இருக்கும் சிவலிங்கத்தை பறிப்பதற்கு முன்பாக அவர்களை அழிக்க முடியாது. ஆகவே நான் அங்கு போவதற்கு முன்னால் உம்முடைய பிள்ளைகளை இங்கு அழைப்பதற்கு ஒரு தூதுவனை அனுப்புகின்றார். அப்போது சிவபெருமான் கோபத்தில் இருக்க நெற்றி வேர்வையில் இருந்து ஒரு புத்திரன் பிறந்தான். அவன்தான் வேர்வை புத்திரன். அவன் பொன்னாங்குருவி போல் ஆகி வந்து முப்படாதி கோட்டையை சுற்றி பார்க்கிற பொழுது
முச்சந்தி பாதையில் பூசை கொண்டிருக்கும் பிள்ளையாரை கண்டான். சோற்றுக்காக சுனை கட்டி இருக்கின்ற சூரியனை கண்டான். பெண்களுடைய மருட்டிலே கோபம் போன முருகனை கண்டான். உடனே சுற்றி பார்த்து பொறி அவள் அருந்திய பேழை உந்தியில் காயப்படுத்தினான். முருகனை அடித்து ஒரு பல்லை பிடுங்கினான். அடிபட்ட போது அவன் விழுந்தோடினான். இப்படி மூவரும் கைலைக்கு வந்தவுடனே நாராயணர் ஒரு கிழவன் வேஷம் போட்டுக்கொண்டு ஏடும் எழுத்தாணியும் பூசை பெட்டியும் கப்பரையும் பொக்கணமும் நரைத்த தாடியும் மீசையும் 100 வயதுடைய நரை கிழவனை போல முப்படாதி கோட்டைக்குள்ளே வருகிறார். அதை பார்த்த முப்படாதிகள் அவரை அடிப்பதற்காக செல்லுகிறார்கள். அப்போ நாராயணர் சொல்லுவார், எப்பா என்னை அடித்து விடாதீர்கள் என்று சொன்னார். உடனே முப்படாதிகள் நீ எதுக்கு இங்க வந்தார் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நாராயணர் சொல்லுவார், எப்பா எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், இதை யாருக்காவது சொல்லி கொடுக்கலாம் என்று நினைக்கிற பொழுது இதை படிப்பதற்கு சிறந்தவர்கள் முப்புடாதிகள் தான் என்று சொன்னார்கள். அதனால இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று நான் இங்கு வந்தேன் என்று சொன்னார். உடனே முப்புடாதிகள் சொல்லுவார்கள், அப்படி என்றால் உன்னுடைய மந்திரத்தால் இதோ இருக்கிறது இந்த குளம், இந்த குளத்தை வத்து வை பார்ப்போம் அப்படின்னாங்க. உடனே நாராயணர் சொல்லுவார், ஐயோ அதுதானே எனக்கு தெரியாது, சரி அது இருக்கட்டும். இந்த அரச மரத்தை படவை பார்ப்போம், ஐயோ அதானே எனக்கு தெரியாது. உடனே இவங்க முப்புடாதிகள் சொன்னாங்க, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவன் ஏமாத்துக்காரன் என்று சொல்லி குளத்துல விலாங்கு மீனை பிடிச்சி 2 விலாங்கு மீனை பிடிச்சி தண்ணி போட்டு மீசையில 2 பக்கமும் கட்டி குய விட்டுட்டாங்க. இவர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே புரிஞ்சு நிற்காரு. கருக்கல் வேலையில சொல்றாரு, எப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுருங்க, அவுத்து விட்டுருங்கன்னாரு. சரிப்பா அவுத்து விடுங்க, ஒன்னு அவுத்து விட்டாங்க. அப்பதான் எம்பெருமான் சொல்லுவார், எப்பா இந்த குளத்தை வத்த வைக்கணும்னு சொன்னீல, இதுக்கு ஒரு மந்திரம் தேவையா? அதான் ஒரு மோட்டர் வச்சு அடிச்சா குளம் வத்தி போங்க, இதுக்கு ஒரு மந்திரம் தேவையா? பாதி குளம் தண்ணி அப்படியே நிற்கணும், பாதி குளம் தண்ணி அப்படியே வத்தி போகணும். வத்தி குளம் முடியுமா? முடியாது. உடனே எம்பெருமான் ஒரு மந்திரம் சொன்னார், பாதி குளம் தண்ணீர் அப்படியே நின்றது, பாதி குளம் தண்ணீர் வற்றி அதில் உள்ள பாசிகள் எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சது. இந்த அரச மரத்தை படம் வைக்கணும்னு சொன்னீங்க, பாதி மரம் பச்சையா இருக்கணும், பாதி மரம் பட்டு போகணும். உங்களால முடியுமா? முடியாது. சரி, உடனே ஒரு மந்திரத்தை சொன்னாரு, பாதி மரம் பச்சையா நின்றது, பாதி மரம் பட்டு அப்படியே தீப்பிடிச்சு இருந்தது. உடனே முப்படாதிகள் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மந்திரம் தெரியாது, சொல்லித்தாரன்னு கேட்டாங்க. அப்ப எம்பெருமான் சொல்லுவாரு, நாராயணரு எப்பா நான் சொல்லித்தரேன்னு தான் வந்தேன், வந்த இடத்துல நீங்க அவசரப்பட்டு இப்ப நேரம் இருட்டி போச்சு, அதனால இனி இந்த மந்திரத்தை சொல்லித்தந்தா உங்களுக்கு அது பதிக்காது. அதனால நாளைக்கு காலையில வந்து நான் சொல்லி தர்றேன். ஆனால் நான் சொல்லி தருகிற மந்திரம் பதிக்க வேண்டுமானால் உங்களிடத்தில் இருக்கிற 101 சிவலிங்கத்தை தூக்கி கடலிலே போட வேண்டும் என்று சொன்னார். உடனே இவங்க 101 பேரும் சிவலிங்கத்தை தூக்கி கடல்ல போட்டாங்க. இவர் அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு கைலைக்கு வருகிறார். மறுநாள் கிழமை வருவான்னு எதிர்பார்த்தாங்க, கிழமை. அதன் மறுநாள் சிவபெருமான் ஒரு வேடனாகவும் நாராயணர் ஒரு கிழவனாக வேடம் எடுத்து முப்படாதி கோட்டைக்கு வர்றாங்க. முப்படாதிகள் பார்த்தாங்க, ஏய் கிழமன்னைக்கு வரலாம், இவனை விடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சிவபெருமான் என்ன செய்தாரு, கையில் இருந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு கைதட்டி சிரித்தார். நெற்றிக்கண் திறந்தது, முப்படாதி கோட்டை தீப்பிடித்து எரிந்தது. அன்னைக்கு முப்படாதிகள் செய்த அநியாயம் பொறுக்க முடியாமல் அவர்களை அடிப்பதற்காக காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சண்டை வந்த உடனே அதை ஒரு குறைவா பேசுறாங்க. ஆமா ஆமா, அன்னைக்கு முப்படாதி கையினால பிளாங்கு மீனை பிடிச்சி கண்ணி போட்டு மீசையில 2 பக்கம் கட்டி குனிஞ்சிருந்தவர் தானே. இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னால் இந்த உமக்கு
எவ்வளவுதான் அவமானம்! புட்டுமிக பட்டுமது மீசை தன்னில் குறுங்கண்ணி போட்டிடித்து புனிய வைத்த பொட்டதுவும் குறைத்திடுவோம் நாங்கள் பெற்ற பிள்ளைதனை தந்து பொவியானவை பீர். அது மட்டுமா? ஆடெடுத்த கல்வர் அல்லவோ, உமக்கு சூடு சொரணை என்பது இல்லை. பஞ்ச பாண்டவர்களை சோதித்து சோதித்து கடைசியில் வைகுண்டம் போகிற பொழுது ஒரு நாய் வடிவிலே வந்து சோதித்தவரல்லவா நீர்? அது மட்டுமா? வீடெடுத்த மனைதோறும் இரட்டி கொஞ்சி வேசையோடு கூடி விளையாடும் கள்ள கூடெடுத்த முறையல்லோ எங்களையா கள்ளி என்று சொன்னீர். உண்மை பற்றி சொல்லுவதற்கு இன்னும் அநேகம் இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்துரைத்தால் உமக்குத்தான் இழப்பமாகும். அதனால நாங்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் 7 பேரையும் எடுத்து தந்து தரிணி அரசாளவையும் அல்லாது போனால் இந்த 7 உலகமும் அறியும்படியாக உம்மை இழுத்து உம்மை மறைத்து அன்னமது அருந்தாமல் இருந்து கொள்வோம் என்று அந்த அம்மைமார்களெல்லாம் சொன்னவுடனே ஐயா சொல்லுவார், மாதர்களே, இன்று வியாழக்கிழமை நேரம் பொழுது சாஞ்சிட்டு, அதனால நீங்க உங்க குடிலுக்கு போங்க, போய் அமது முடித்து விட்டு நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை வாங்க, உங்களை மனம் முடித்து நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நான் எடுத்து தருகிறேன் என்று சொல்லி அம்மைமார்களை அவர்களுடைய குடிலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஐயா ஒரு திருமண ஓலை எழுதி அனுப்புகின்றார். வாருமின மங்கையர்க்கு விடையருளி மாயல் வருணனு கோந்தல்தலு கோவானலோகு ஊருமிகு அறிவதற்கு ஓலைதானோ உடனெழுதி அயச்சிடவே வந்தார்வானோ ஆருடனே சங்கமது 2 கோடி பாவாணர் தீரமுறை பாடி நிற்க சீருடனே கதிரவன் போய் அடைந்து மீண்டும் தினகரனும் உதித்து வெள்ளி தோன்றி தென்று தோண்டிய பொழுதே வானோரீசர் மாது துதிமுகனோ நான் முகனோ தொல்வி மாதோ கோண்டரிசி தேவரிசி வேதமானே புனையிருள் சி கிணையிருள் சி குலமாமாது காந்தி சரஸ்வதி பகவதியின் மாது சதா கோடி தேவரம்பை சங்கமாக மந்திரி புகழ் நாரணர்க்கும் தெய்வ கண்ணே வடவாக்கும் முகத்தமென வந்தாரங்கே வானமதிடம் மானோ முழக்க தேவ மலர் மாறி சலமாறி வானோர் தூதி நான் முகனோ வேத முறை முகூர்த்தங்கூர நாரிமார் புறவையிட நமனோ மாறு முறை மாமடவா சமணம் கோர தரணிதனில் நாரணர்க்கும் தையலான மேன்மோயில் மாதருக்கும் மணமாம் என்று மேலோக பந்தலது விண்ணார் இட்டார் பந்தலுக்கு நவநாதி காலதாகு பக்கம் 15 வளை பரப்பதாக சந்தமுடன் மேல் கட்டி மறையதாக சாரு மேல் மேய்ந்ததுவே சமயமாக அந்த முறை சூரியனும் விளக்கதாக அலங்கிரிடம் வானாக்காயதுவேயாக சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாக
தேவரெல்லாம் செய்து வந்தல் சிறப்பித்தாரே. இப்படி ஒரு திருமண ஓலை எழுதி அனுப்புகின்றார். அதை அறிந்த தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். முக்கியமாக யாரெல்லாம் வருகிறார்கள்? வானோர்கள், ஈசர் மாது, துரிமுகன், நான்முகன், தோல்வி மாது, குண்டி ரிஷி, தேவ ரிஷி, குணை ரிஷி, கிணை ரிஷி, குலமா மாது, சரஸ்வதி மாது, பகவதி மாது, இப்படி சதா கோடி தேவரம்பை சங்கமாக மன்று புகழ் நாராயணருக்கும் தெய்வ மடவார்களுக்கும் மூர்த்தம் என்று அங்கே வருகின்றார்கள். வானத்தில் தேவர்கள் எல்லாம் தம்மானம் முழங்குகின்றார்கள். வானோர்கள் மலர் மாறி சரமாறி தூவுகின்றார்கள். அங்கே நான்முகன் வேதமுறை முகூர்த்தம் கூறுகிறார். நாரிமார் குரவை இடுகிறார்கள். அந்த குரவை சத்தத்தை கேட்டு யமன் அந்த இடத்தை விட்டு மாறிவிடுகிறான். மாமடவார் தானமுறை மாமடவார் வாழ்த்து கூறுகின்றார்கள். தரணியிலே நாராயணருக்கும் தெய்வ மணவார்களுக்கும் திருமணம் என்று விண்ணோர்கள் எல்லாம் பந்தல் விதானம் செய்தார்கள். அந்த பந்தலுக்கு நவக்கிரகங்கள் 9ஐயும், அதாவது 9 கோள்களையும் 9 கால்களாக நாட்டினார்கள். வளர்பிறை 15, தேய்பிறை 15ஐயும் பக்கத்துக்கு 15 வளைகளாக பரப்பினார்கள். அதுபோல 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் கூரைகளாகவும் மேற்கட்டியாகவும் அமைத்தார்கள். அந்த பந்தலுக்கு சூரியனை விளக்காக அமைத்தார்கள். வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து சீரியல் வல்பாக அலங்கரித்தார்கள். அந்த பந்தலுக்கு சிவபெருமான் தலைவராக வருகிறார். அப்படி இந்த உலகத்தையே இப்படி இந்த உலகத்தையே ஒரு பந்தலாக அமைத்தார்கள். அப்படி பந்தல் விதானம் செய்துவிட்டு தேவர்கள் எல்லாம் ஐயா வைகுண்டருடைய பாதத்தை வணிந்து சொல்லுவார்கள். ஐயா, உமது திருமணத்துக்கு நாங்கள் பந்தல் விதானம் செய்தோம். இனி வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், செய்கிறோம் என்று சொன்னவுடனே ஐயா சொல்லுவார், நீங்கள் வருணனையும் வாயுவையும் இங்கு அழையுங்கள் என்றார். அழைத்தார்கள். உடனே ஐயா வாயுவை பார்த்து சொல்லுவார், நீ மலர் எடுத்து போடுவது போல தென்றலாக வீசிக்கொண்டிருக்க வேண்டும். வருடனை பார்த்து பன்னீர் கழிப்பது போல மழையாக தூபானமாக பெய்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி தலைவாசலிலே 2 பேரும் இல்லங்கள் என்று சொல்ல அவர்களிடம் அந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். திருமணத்துக்கு நல்ல நேரம் கூடி வரவே ஐயா அம்மைமார்கள் வர வேண்டும் என்று சிந்தித்தார். சிந்தித்தவுடனே அம்மைமார்கள் 7 பேரும் வந்து ஐயாவை வணங்கி என்ன சொல்லுகிறார்கள், எங்க கழுத்துல தாலியை கட்டணும் ஏத்தான் கண்டப்பட்டு. உடனே ஐயா சொல்லுவார், தருவீரென சொன்ன குல மாதே நீங்கள் தலைவரங்கள் மக்களையோ தருக உங்கள் மறுவினிய கருவதிலே உதிக்க ஈன்ற மனு வழியை என் முன்னே வருக செய்தால் சொத்தாஸ்தி பொன்னும் காசான் தாரதுவும் கொடுப்பதுவும் சபையில் பேசி பெருக உங்கள் தன்னை மனம் செய்து நீங்கள் பெற்ற விளை தந்துவியாள வைப்பேன் புவியாள வைப்பென உரைத்தீர்கள் பொல்மானே கண்மணியே புரந்த மாலை கவிஞர்கள் போற்று மத கண்ணே தேனி காயாம்போ மேனியரே கடவுளாரி லோக கலியதிலே பிறந்ததாலே இது நாளும் வரையன்னம் இந்த வேர்கள்
செவியாலும் பதமடைந்தால் அவர்கள் ஏது செய்வார்கள் எங்களொரு செயற்கைதானே சேர்க்கை உண்டோ என மொழிந்த மானே பெண்ணி தேன்மொழியே உங்களுக்கு தெரியாவண்ணோ வார்த்தையது சொல்லாதே நமது வாழ்வோம் மக்களோட வாழ்வது ஒன்றே போலி மக்கமுடன் வைத்தரசு ஆள நானோ மனதிலே நினைத்திருக்கும் வளமையாலே கோர்க்கை இது அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கோரி மிக கேட்டு மனம் கூடுவேனே மனம் கூடுவேன் எனவே உரைக்க மாயில் மனு வழியில் உதித்த குல சான்றோர் எல்லாம் அணங்கு இன வழி போலே அவர்கள் வந்து ஆயனடி போற்றி மிக அன்பாய் நிற்க குறிகள் கண்டு மிக அறியோன் மெச்சி கொடுப்பதென்ன இவர்களை நான் மனங்கள் செய்தால் பணங்கள் மிக பொந்தா சேரம்ப ரம்ப பாவையற்கு சீதனங்கள் பகரு வீரே இப்படி திருமணத்துக்கு நல்ல நேரம் கூடி வரவே ஐயா அம்மைமார்கள் வர வேண்டும் என்று சிந்தித்தவுடனே அம்மைமார்கள் வந்து ஐயாவை வணங்கி என் கழுத்துல தாலி இருக்கட்டும் என் பிள்ளைகளை எடுத்துட்டாரோம் அப்படின்னா அப்ப ஐயா சொல்லுவார், மாதர்களே, நான் உங்களை மனமுடித்து பிள்ளைகளை எடுத்து தர வேண்டுமானால் உங்களுடைய பெற்றோர்களை இங்கு வரவழையுங்கள். அவர்களிடத்திலே சில கொடுக்கல் வாங்கல் பேசித்தான் நான் மனமுடிப்பேன் என்று சொன்னார். உடனே அம்மைமார்கள் சொல்லுவார்கள், ஐயா, நாங்கள் இந்த கலியிலே பிறந்த காரணத்தால் எங்களுக்கு உடுப்பதற்கு உடையும் இருப்பதற்கு இடமும் உண்ணுவதற்கு உணவும் தந்து வளர்த்தார்கள் எங்களுடைய பெற்றோர்கள். நீர் எங்களை மனமுடித்துக் கொண்டால் நாங்கள் உமக்கு சொந்தமாகி விடுவோம். அவர்கள் இருக்கிற நாள் வரைக்கும் இருந்து ஆளுகிற நாள் வரைக்கும் ஆண்டு அனுபவித்து விட்டு போட்டு விட்டு தானே போவாங்க. அதற்கு பிறகு நாம் தானே இதை வைத்து ஆளப்போகிறோம். இதற்காக வேண்டி கொடுக்கல் வாங்கல் பேச வேண்டுமா என்று கேட்டார்கள். உடனே ஐயா சொல்லுவார், மாதர்களே, நீங்கள் புரியாமல் பேசாதீர்கள். வார்த்தை இது சொல்லாதே நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வதும் ஒன்று போல வைத்து நான் ஆடு நினைத்திருக்கின்ற காரணத்தால் உங்களை எல்லாம் அந்த தர்மயுகத்திலே வைத்து ஆளுவதற்கு மனதிலே நினைத்திருக்கின்ற காரணத்தால் நான் கொடுக்கல் வாங்கல் பேசித்தான் மனமுடிப்பேன் என்று சொன்னார். இப்படி கொடுக்கல் வாங்கல் பேச்சு வந்தவுடனே இந்த சான்றோர், இந்த அம்மைமார்களை பெற்றெடுத்த அந்த சான்றோர்களாகிய பெற்றோர்கள் அங்கு வருகின்றார். அந்த ஐயாவை வணங்கி சொல்லுவார்கள், அது இருக்கட்டும், ஐயா சான்றோர்கள் எல்லாம் வந்து ஐயாவை வணங்குகின்றார்கள். அப்ப ஐயா சொல்லுவார், இவர்களை நான் மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு சீதனம் தருவீர்கள் என்று கேட்டார். அப்ப சான்றோர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தருகின்ற சீதனம் இருக்கட்டும், நீர் என்ன பரிசு போடுவீர் என்று கேட்டார். பரிசு சொன்னா மாப்பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிதானே, எவ்வளவு படிச்சிருக்கான்னு நல்லா பாக்குறான், எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு அப்படிதானே, அப்ப இவ்வளவு இவ்வளவு கொடுக்கலாம். இதான் உடனே ஐயா சொல்லுவார், நான் தருகின்ற பரிசம் இருக்கிறது, அது என்றைக்கும் தகராறு, சதா கோழியாக புத்தம் புதியதாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் பழையதாகி அழிந்து போய்விடும். நான் தருகின்ற பரிசம் என்றைக்கும் சதா கோழியாக புத்தம் புதியதாக இருக்கும். அப்படிப்பட்ட தர்ம யுக வாழ்வை, சொர்க்கத்தை நான் உங்களுக்கு பரிசமாக தரப்போகிறேன் என்று சொன்னார். இப்படி உடனே சான்றோர்கள்
அப்படிப்பட்ட நித்திய வாழ்வாகிய அந்த தர்மயுக வாழ்வை எங்களுக்கு பரிசுமாக தருவீரானால் நாங்கள் ஆண்டு அனுபவித்து வருகிற ஆடு மாடு சொத்து வஸ்து பூண்ட வண்ணம் புண்ணுடைமை அத்தனையும் நாங்கள் வரை உமக்கு சொந்தம். விலையடிமை ஆகிவிட்டோம் விரையமாலே. பாண்டவர்களை எப்படி காத்து ரட்சித்து ஆண்டீரோ அதுபோல பாவையரும் மக்களும் உம்முடைய பக்கம் என்று அந்த எல்லோரும் சரணாகதி அடைந்தார்கள். இதைத்தான் ஐயா எதிர்பார்த்தது. அதுக்கு தான் இவ்வளவு சண்டை. அப்படிதானே? சண்டை எதுக்கு? இறைவனிட்டு சண்டை போடக்கூடாது. சரணாகதி அவருக்கு தெரியும் எப்ப தரணும் அப்ப தரல. இப்படி சரணாகதி அடைந்த உடனே ஐயா சொல்லுவார், பதறாதே உங்களையும் காத்துக் கொள்வோம், ஒக்கையின் குலங்களையும் ஆண்டு கொள்வோம், நாம் எல்லோரும் ஒன்று போல இருந்த அந்த தர்ம புவியை ஆளுவோம், நம்மளுக்குள்ளே இனி எந்தவித தர்க்கமும் இல்லை, நீங்கள் தந்ததும் ஈந்ததும் தவறோ இல்லை, இவர்களை மனங்கள் செய்வதற்கு கைவிடித்து தாருங்கள் என்று சொன்னார். உடனே அந்த சான்றோர்கள் சொல்லுவார்கள், அது எப்படி? ஏற்கனவே நீர் இவர்களுக்கு கணவர், இவர்கள் உங்களுக்கு மனைவியர், அப்படி இருக்க நாங்கள் எப்படி கைபிடித்து தருவது? இதுவும் இவ்வுலகில் அவதார இகனைதானோ, எப்படியோ நாங்கள் அறியவில்லை என்று சொல்லி அம்மைமார்களுடைய கையை பிடித்து ஐயாவிடத்திலே கொடுக்க, ஐயா வைகுண்டர் மூத்த அம்மை ஞான சாஸ்திரத்தால் கழுத்திலே தங்கத்தால் தாலி தரிக்க, மற்ற 6 அம்மைமார்கள் கழுத்திலேயும் தாலி மின்னுகிறது. வருகிற வாசகம் திருக்கல்யாண வாசகம் 8 வரிகள் படித்து நிறைவு செய்தவுடனே மணி அடித்து சங்கு முழங்க, சேகண்டி துணிக்க, மேளதாளம் முழங்க, அம்மைமார்கள் எல்லாம் குறவையிட ஐயாவுடைய திருக்கல்யாணத்தை கண்டு அருளை கொள்வோம். கீந்திடவே மாயவரும் தங்கத்தாரே, ரத்ன ஒளி போல் வீசும் தாரிதன்மை, மாய்ந்து மிக போகாமல் தாரி வாழே, மகாதர்ம யுகம் வாழ மாதும் வாழே, ஏந்த பொறி தர்மமது அழைத்து வாழே, ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழே, சார்ந்த குல சான்றோர்கள் தழைத்து வாழே, தாரி மிக வாழ என்று தரித்தார்.